ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். இன்றைக்கி நம்ம சில முக்கியமான இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், என்னோட சூழ்நிலையில் நீ இருந்தால் என்ன பண்ணுவ? நம்மளாம் கேட்போம் இல்லையா, ஒருவேளை நீ என்னோட சூழ்நிலையில் இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம கேட்போம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? If you were in my situation, what would you do? If you were in my situation அப்படின்னா என்னோட சூழ்நிலையில் ஒருவேளை நீ இருந்திருந்தா. What would you do அப்படின்னா என்ன? What would you do அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் பொய் சொன்ன? நீ ஏன் பொய் சொன்ன அப்படின்னு நம்ம கேட்போம். இதை எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? Why did you lie? Why did you lie? Lie means பொய். நான் ஏன் பொய் சொல்லணும்? நான் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Why would I lie? Why would I lie? என்னை ஏமாத்தாத. என்னை ஏமாத்தாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டிசீவ் மீ. டோன்ட் டிசீவ் மீ. டிசீவ் அப்படின்னா ஏமாற்றுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டோன்ட் யூஸ் பண்ணலாம். மீ மீன்ஸ் என்னை. அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு நேரம் இருக்கா? உங்களுக்கு டைம் இருக்கா? Do you have time? Do you have time? அவங்க கிட்ட கொடு. அவங்கள்ட்ட கொடு. Give to them. Give to them. கிவ்னா கொடுக்கிறது. To them அப்படின்னா அவங்கள்ட்ட, அவர்களிடம். எனக்கு ஒரு டவல் கொடு. எனக்கு ஒரு டவல் எடுத்து கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் give me a towel. Give me a towel. Give me அப்படின்னா என்ன? எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். A towel. A towelனா என்னது? துண்டு. சீக்கிரமாக வீட்டுக்கு போ. சீக்கிரமாக வீட்டுக்கு போ. Go home quickly. Go home அப்படின்னா வீட்டுக்கு போ. Quickly means வேகமா அல்லது சீக்கிரமா. வெளியில் போய் வெயிட் பண்ணுங்க. வெளியில் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி சொல்லுவீங்க? Go and wait outside. Go and wait outside. என்கிட்ட பணம் இல்லை. என்கிட்ட எந்த பணமும் இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I had no money. I had no money. அவன் அவளை அழ வச்சிட்டான். அவன் அவளை அழகு வச்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த பையன் அவளை அழ வச்சிட்டான். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? He made her cry. He made her cry. இதையே அவன் என்ன அழ வச்சிட்டான் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? அவன் என்ன அழ வச்சிட்டான்? இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதை ஷார்ட்டாக எப்படி கேட்போம்? எல்லோரும் எப்படி இருக்காங்க? How is everyone? How is everyone? உன்னோட சாவி என்கிட்ட இருக்கு. உன்னோட கீ என்கிட்ட இருக்கு. I have your key. I have your key. I have அப்படின்னா என்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன இருக்கு? Your key. உன்னோட கீ. உன்னோட சாவி என்கிட்ட இல்லை. இதை எப்படி சொல்லலாம்? உன்னோட கீ என்கிட்ட இல்லை. ஒன்றுமே இல்லைங்க. ஐ ஹாவ் சொன்னோம் இல்லையா? ஐ ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதோட ஜஸ்ட் நாட் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். இதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவின்ட் அல்லது ஐ ஹாவ் நாட் யுவர் கீஸ். ஐ ஹாவின்ட் யுவர் கீஸ். என்னோட சாவியை நான் தொலைச்சிட்டேன். சாவியை நான் தொலைச்சிட்டேன். I lost my key. I lost my key.
லாஸ்ட்னா என்ன அர்த்தம்? தொலைச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் தூங்கணும். நான் தூங்கணும். I want to sleep. I want to sleep. நான் வீட்டில் இருந்தேன். நான் வீட்டில் இருந்தேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? I was at home. I was அப்படின்னா நான் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். At home அப்படின்னா வீட்டில். இதையே நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? நான் வீட்டில் இருக்கேன். I am at home. I am at home. நான் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நான் காரை ஓட்டிகிட்டு இருந்தேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? I was driving a car. I was driving அப்படின்னா நான் ஓட்டிகிட்டு இருந்தேன், நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? I was driving a car அப்படின்னா நான் வாகனம் ஓட்டிக்கொண்டு இருந்தேன். நான் பொய்யே சொல்ல மாட்டேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் பொய்யே சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? I never lie. I never lie. நாங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணணும். நாங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணோம்? உதவி பண்ணணும். இதை எப்படி சொல்லலாம்? We helped them. We helped them. We helped அப்படின்னா என்னது? நாங்கள் உதவி பண்ணணும். யாருக்காக பண்ணணும்? them, அவர்களுக்கு. நீ கோவமாக இருந்தியா? நீ கோவமாக இருந்தியா? Were you angry? Were you angry? இந்த டீயை யார் போட்டது? யார் இந்த டீ போட்டீங்க? Who made this tea? Who made this tea? ஏன் பொய் சொன்ன? ஏன் பொய் சொன்ன? Why do you lie? Why do you lie? நீங்கள் இப்போ போகலாம். நீங்கள் இப்போ போகலாம். எப்படி சொல்லலாம்? You may go now. You may go now. நீ ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்க. நீ ஒரு முரட்டுத்தனமான ஆள். நீ முரட்டுத்தனமாக இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் You are so rude. You are so rude. நீ எதுக்குமே ஆகாதவன். நீ ஒன்றுத்துக்கும் ஆக மாட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You are useless. You are useless. யாராவது உன்னை பார்த்தாங்களா? யாராவது உன்னை பார்த்தாங்களா? Did anybody see you? Did anybody see you? Anybody அப்படின்னா யாராவது. ஓகே? என்னோட கண்ணு செவந்து இருக்கா? என்னோட கண்ணு செவந்து இருக்கா? Are my eyes red? Are my eyes red? நான் அதை செய்ய மாட்டேன். நான் அதை பண்ண மாட்டேன். I won't do that. I won't do that. நான் நேரத்துக்கு வந்துடுவேன். நான் நேரத்துக்கு வருவேன். I will be on time. I will be on time. On time அப்படின்னா நேரத்துக்கு. நான் 7 மணிக்கு வந்துடுவேன். நான் 7 மணிக்கு வந்துடுவேன். I will come by 7. I will come by 7. நான் பஸ்ஸில் போவேன். நான் பஸ்ஸில் போவேன். I will go by bus. I will go by bus. I will go அப்படின்னா நான் போவேன். பை பஸ்னா என்ன? பஸ்ஸில் போவேன். ஓகே? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் மொட்டை மாடியில் இருக்கேன். நான் மொட்டை மாடியில் இருக்கேன். மொட்டை மாடிக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? டெரஸ். ஓகே, இப்போ இதே சென்டென்ஸில் எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஆன் த டெரஸ். ஐ ஆம் ஆன் த டெரஸ். டெரஸ்னா மொட்டை மாடி. நான் இங்கே தனியாக இருக்கேன். நான் இங்கே
தனியாக தான் இருக்கேன். ஐ ஆம் அலோன் ஹியர். ஐ ஆம் அலோன் அப்படின்னா நான் தனியாக இருக்கிறேன். ஹியர் அப்படின்னா இங்கே. வீட்டில் யாராவது இருக்காங்களா? வீட்டில் யாராவது இருக்காங்களா? இஸ் எனிபடி ஹோம்? இஸ் எனிபடி ஹோம்? இது உன்னோட பைக்கா? இது உங்களோட பைக்கா? இஸ் இட் யுவர் பைக்? இஸ் இட் யுவர் பைக்? காரில் இரு. கார்லேயே இரு. ஸ்டே இன் த கார். ஸ்டே இன் த கார். இது ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஈஸி. This is so easy. This is so easy. இது கஷ்டலாம் இல்லை. இது ரொம்ப கஷ்டலாம் இல்லை. This is not hard. This is not hard. இது உண்மை இல்லை. இது உண்மையெல்லாம் இல்லை. This is not real. This is not real. நான் முதல்ல போகிறேன். நான் முதல்ல போகிறேன். அல்லது என்னை போக விடு. Let me go first. Let me go first. Let me go அப்படின்னா நான் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். Let me go first அப்படின்னா நான் முதல்ல போகிறேன். பஸ்ஸில் போகலாம். பஸ்ஸில் போகலாம். Let's go by bus. Let's go by bus. அமைதியாக இருப்போம். அமைதியாக இருப்போம். Let's stay calm. Let's stay calm. ஏதாவது சாப்பிட்லாம். ஏதாவது சாப்பிட்லாம். Let's eat something. Let's eat something. உன் பின்னாடி பாரு. உனக்கு பின்னாடி பாரு. Look behind you. Look behind you. Behind அப்படின்னா பின்னால். இங்கே யார் இருக்கான்னு பாரு. இங்கே யார் இருக்கான்னு பாரு. Look who is here. Look who is here. நான் இன்னைக்கு லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். நான் இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். I get up late today. I get up late today. அவர் இங்கே இல்லை. அவன் இங்கே இல்லை. He is not here. He is not here. அல்லது he isn't here. He isn't here. எனக்கு நேரம்லாம் இல்லை. எனக்கு நேரம் இல்லை. I don't have time. I don't have time.